ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நிறைய நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய டெலிவரி வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான். ஸோ டெலிவரியில் ஒரு சில ஸ்கேம் நடக்குது. அதை பற்றி தெளிவாக சொல்லணுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மந்த்ராலயா கோல்ட் கவரிங் தான். லாஸ்ட் வீக் ஒரு கஸ்டமருக்கு எங்க கடையில இருந்து 2 ஐம்பொன் செயின் நாங்க பார்சல் போட்டிருந்தோம் சென்னைக்கு. அந்த கஸ்டமருக்கு ஒரு 3 days டெலிவரி லேட் ஆனது. ஸோ அந்த டெலிவரி லேட் ஆன உடனே அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம ட்ராக்கிங் கொடுத்தோம். இந்த ட்ராக்கிங்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு அவங்க கால் பண்ணி பேசும்போது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற நபர் என்ன சொல்றாருன்னா, உங்க பார்சல் எங்கிட்ட தான் இருக்கு, 557 ரூபா பணம் கொடுங்க, வித்தின் 1 hourல தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம கஸ்டமர் உடனே நமக்கு கூப்பிடுறாங்க. நாங்க இங்க இருக்கிற கொரியர் ஆஃபீஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் எடுக்கிறோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அப்படி யாருக்கும் நீங்க பேமெண்ட் கொடுத்துடாதீங்க, இருந்தாலும் அந்த கஸ்டமர் நமக்கு பே பண்ணி தான் நம்ம பார்சல் அனுப்பியிருக்கோம். ஸோ கேஷ் ஆன் டெலிவரியா இருந்தா கூட ப்ராடக்ட்டை கையில கொடுத்துட்டு தான் பேமெண்ட் வாங்குவாங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொரியர் ஆஃபீஸ்ல ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பார்சலை லேட் பண்ணுவாங்க. சில நேரம் லேட் ஆகும் பட்சத்தில் நீங்க ட்ராக் பண்ணி அந்த நம்பரை எடுக்கும்போது, ஸோ அதுல இருக்கிற நபர் என்ன சொல்லுவாருன்னா, உங்க பார்சல் வந்து எங்ககிட்ட தான் இருக்கு, இதுல ஒரு சின்ன டாக்ஸ் வந்து ஒரு 1 ரூபா அவங்க பே பண்ண மறந்துருக்காங்க, நீங்க ஒரு 1 ரூபா மட்டும் எனக்கு ஜிபேல பண்ணுங்க, இல்ல 1 ரூபா ஜிபேல பண்ணுங்க, ஸோ ஒரு 5 ரூபா ஜிபேல பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்க ஜிபே பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே எடுத்துருவாங்க. ஸோ இது எதுக்காகனா, லாஸ்ட் வீக் கோயம்புத்தூர்ல அப்படி ஒரு கஸ்டமருக்கு பண்ணியிருக்காங்கிறத நமக்கு கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் வாங்கக்கூடிய ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா நீங்க தான் உங்க பணத்தை சேஃபா பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு பல விதமான ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. ஆன்லைன்ல நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய பொருளுக்கு கொரியர் மூலியமா நம்ம கிட்ட பணத்தை போடுறாங்க. ஸோ மக்களை, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இந்த வீடியோவை நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் மந்த்ராலயா கோல்ட் கவரிங். நன்றி.